ஹாய் கைஸ், வெல்கம் பேக் தம் செக்ஷன். இன்றைக்கி நம்ம சின்சான் அதாவது குங்ஃபு பாய்ஸ் பார்ட் 3க்கான வீடியோ எக்ஸ்பிளைனிங் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துருந்தீங்க, நான் அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி வாங்க இப்போ உடனே இந்த வீடியோ கொடுப்பலாம். போன பார்ட் வீடியோ இதோட முடிந்ததுல நம்ம ஆனாவை அந்த டான் பேண்டா தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிருப்பான். அப்போ பசங்கள்லாம் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு எதுவும் ஆகலன்னு, நீங்களாம் கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சுன்னு ரொம்பவும் கண் கலங்கி சொல்கிறாங்க. போன வீடியோ அதோட முடிச்சிருந்தோம். இன்றைக்கான வீடியோ எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம சின்சான் வீட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸி டிவி பார்த்துன்னு இருக்கா. டிவி பார்த்துன்னு போது அந்த ரேமனோட ஆடு தான் வந்துன்னு இருக்குது. என்னடா இந்த பக்கம் திரும்பினால ரேமன் சொல்லியிருக்காங்கன்னு இவன் சொல்லியிருக்கும்போது அப்போ ஈமா வெளியே பார்க்குறா. வெளியே பார்த்தீங்கன்னா அங்கே போகிறவங்க, அதாவது ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே அந்த ரேமனுக்கு அடிக்ட் ஆன மாதிரி காட்டுறாங்க. நம்ம காசுகா பை டிஃபன் பஸ் பார்க்கில் உட்காந்து யோசிச்சுன்னு இருக்காங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது, நம்மளால எதுவும் பண்ண முடியாதுல்ல, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க முடிச்சுன்னு இருக்கும்போது அப்போ சின்சான் சொல்கிறான், நான் வாங்க நம்ம அங்கே போகலான்னு சொன்னேன். அங்கெல்லாம் நம்மளால போக முடியாதுடா, அப்போ போனால் அந்த பிளாக் பண்ணுற ஆளுங்க நம்மளை தொத்தி வச்சுருவாங்க, கவலைப்படாதீங்க, அதுக்கு என்கிட்ட ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட வெள்ளை புலி இருக்குன்னு சொல்கிறான். இது வெள்ளை புலி வாங்கிட்டியாடா, சரி வாங்க போகலான்னு அங்கே கட் பண்ணி காட்டினா நம்ம ஷீரோ கட் அங்கங்கே டேப் போட்டு, இதுதான்டா என்னோட வெள்ளை புலி, எப்படி இருக்குது பார்த்தல, இதோட வெள்ளை புலி பரவாயில்ல ஏதோ ஓரளவுக்கு இருக்குன்னு எல்லோரும் சமாளித்து அந்த இடத்த விட்டு, அதாவது குங்ஃபு பாண்டா ஹோட்டலை தாண்டி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க அந்த ஹோட்டலில் தாண்டி வந்து பார்த்தா வேலி போட்டிருக்காங்க. அதாவது நம்ம மாஸ்டர் வீட்டுக்கு போகிற ரூட்டில் ஒரு வேலி. ஆனால் அதுலேயும் நம்ம தலைவன் ஒரு சந்தை கண்டுபிடிப்பாக வருங்க. என்னப்பா இங்கே ஒரு சந்திருக்கு வாங்க போகலான்னு சொன்னோன்னே எல்லோரும் அந்த சந்துவில் போகலான்னு சொல்லும்போது, ஆனால் எல்லோரும் தயங்குறாங்க, நம்ம கசமெல்லாம் இந்த மாதிரி சந்து உள்ளலாம் போகக்கூடாது, இது தப்பான விஷயம்னு சொல்லியிருக்கும்போது ஆனால் எல்லோரும் அவன் பேச்சை கேட்காம எல்லோரும் போக ஆரம்பிக்கிறாங்க. நில்லுங்கப்பா நானும் வரேன்னு நம்ம கசமாக ஒரு வழியாக வர ஆரம்பிக்கிறான். அது இவங்க பயிற்சி எடுக்கிற இடத்துக்கு இவங்க எல்லோரும் வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா லேனா மட்டும் தனியாக பயிற்சி எடுத்துன்னு இருக்காங்க, அதை சண்டை போட்டுன்னு இருக்காங்க ஒரு கட்டியோட. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு அவங்க கேட்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டவுடனே, நான் பயிற்சி எடுத்துன்னு இருக்கேன், அந்த பினி ஃபாலோ சத்தியை மட்டும் நான் அடைஞ்சிட்டா போதும், இங்கேருந்து அவனை துரத்திடுவேன், அகத்தி என்னோட ஐயாட்டவனை நான் காப்பாற்றிடுவேனே அந்த பொண்ணு சொல்ல. அப்போ மசா கேட்க ஆரம்பிக்கிறான், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, எப்படி நீங்கள் அதுக்குள்ளே கற்றுப்பீங்க, அப்படி முடியல என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லும்போது, இல்லை நான் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவேன், என்னால் முடியும்னு அவங்க ஒரு தன்னம்பிக்கையோட சொல்ல, அவங்க பேசுறதை பார்த்து நம்ம சின்சான் ரொம்ப சந்தோஷமாகி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னோடனே சின்சான்னு அவங்க சொல்லும்போது, எனக்கு கவலைப்படாதீங்க, இது என்னோட வேலைன்னு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது, ஆமாம் நானும் இதில் ஹெல்ப் பண்ணுவேன்னு நம்ம கோச்சான் வரான். ஏன்னா காஸ்கோபே டிஃபன் போஸில் தான் ஐயா டவுன் இருக்குது, ஐயா டவுனுக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம வருவோம் அப்படின்னு நம்ம போச்சான்னு சொல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு மாஸ்டர் ஏஞ்சி வராரு. மாஸ்டர் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டாரு அதுலேருந்து. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் உங்களால் முடியும்னு சொன்னோன்னே நம்பிச்சானோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கண்ணில் பார்த்தீங்கன்னா நெருப்பாக எரியுது. காஸ்கோபே டிஃபன் போஸ் ஃபயர்னு சொல்கிறாங்க, எல்லோரும் சொல்கிறாங்க. இவங்க ஃபயர்னு சொல்லும்போது நம்ம மாஸ்டருக்கு மறுபடியும் இடுப்பு வலி வந்தது. அப்போ என்னால் முடியலையேன்னு சொல்லும்போது அப்போ ஒரு சாங்கு பேக்ரவுண்டில் போட்டு இவங்க பயிற்சி எடுக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. இது ரொம்ப மாசாக இருக்கும், சாங்கு ஓரளவுக்கு கேட்கலாம், ஃபீலிங்காக தான் இருக்கும். இவங்க ரொம்ப தீவிரமாக பயிற்சி எடுத்துன்னு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. அங்கே கட் பண்ணி நம்ம மிக்சியை காட்டுறாங்க. மிக்சி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஷாப்பிங் மேலான்னு வந்தப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ரேமன் கிடைக்குது, நீங்களும் வந்து உட்காந்து சாப்பிடுங்கன்னு நம்ம மிக்சியை இன்வைட் பண்ணுறாங்க. நம்ம மிக்சியை போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அங்கே பார்த்தீங்கன்னா ரேமனையே சாப்பிட்டுன்னு இருக்காங்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே. அது கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம மிக்சிக்கு ரேமன் வருது, ரேமன் சாப்பிடலான்னு ஆரம்பிக்கிறா. ஆனால் அப்படி ஆரம்பிக்க போது பார்த்தீங்கன்னா ஈமா வரி அதை கீழே தட்டி விட்டுறா. கீழே தட்டி விட்டேன்னு அதை கொட்டிக்கிச்சு, ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அப்போ ஈமா வரி என்ன பண்ணுறான்னா அந்த ரேமனை கையால் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஆனால் மிக்சி எடுக்க பார்க்குறாங்க. அந்த கொஞ்சோண்டு அவள் சாப்பிட்டுறா. ஆனால் நம்ம மிக்சிக்கு தெரியாது இதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கை திடீர்னு அவங்க அந்த இடத்துக்கு வருது. அது சிந்தனை ராமனை கொஞ்சமாக எடுத்து தின்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புல உட்காந்துருக்க ஒரு லேடி அந்த ராமனை கீழே இருந்தது கூட இல்லாமல் அது அப்படியே ரெண்டு கையாலையும் சாப்பிட ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து நம்ம மிக்சி பயப்படுறா. அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம சின்சானையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுறாங்க. அதை லேனாவும் பயிற்சி வேகமாக ஓடின்னு இருக்கும்போது அப்போ இவங்க எதிர்த்தாப்புல ஒருத்தவங்களை பார்க்குறாங்க. இவங்க யாரும் இல்லை, இவங்க தான் அந்த லேனாவோட ஆன்ட்டி. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் நம்ம லேனாவை வளர்த்துருப்பாங்க. இவங்க கூட தான் சின்ன வயசுலேருந்து நம்ம லேனா வளர்ந்துருப்பாங்கன்னு சொல்லுவோன்னே அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க சொன்னால், நாங்களும் இந்த இடத்த விட்டு போகிறோம், ஏன்னா அந்த இவன் எங்களையே இந்த மாதிரி பண்ணி விட்டானே, அதாவது சுண்டு வர டெக்னிக்கை இவங்களுக்கும் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கையை பாபா மாதிரி, அதாவது முயல் மாதிரி வச்சுன்னு இருக்காங்க. இன்னொருத்த பார்த்தீங்கன்னா நண்டு மாதிரியே நடக்கிறா, நண்டு மாதிரியே சேல் பண்ணுறான். இப்போ எங்களால் எதுவும் பண்ண முடியலன்னு இன்னொருத்தனும் கத்த, நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள் அந்த பினி ஃபாலோ முழுசாக கற்றுட்டு அவங்கள நான் அழிச்சிருவேன்னு சொல்லும்போது அந்த நேரத்துக்கு ஆமாம் அவங்களால முடியும், நீங்கள் சீக்கிரம்
சிகரெட்டு கழுத்து அடிங்கன்னு சொன்னோன்னே நம்ம சின்சானும் சேர்ந்து அப்போ அந்த ஆன்ட்டி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நான் அதுக்காக காத்துன்னு இருக்கேன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து லேனாவுக்கு ரொம்பவும் மன கஷ்டமாகுது. ஆனால் என்ன பண்ணுறது, எதுவும் பண்ண முடியல. இவங்க பயிற்சி எடுக்கிறது திரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்சான் வீட்டில் நைட்டில் காட்டுறாங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈமா வரைக்கி கண்ணை சுற்றி கருவாரில் வர ஆரம்பிக்குது. அதாங்க இவ்வளோ ரேமன் சாப்பிட்டால அதனால தான் இந்த மாதிரி வருது. அப்படியே அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா நம்ம ஈமா வரி வெறி பிடிச்ச மாதிரி நம்ம மிக்சிக்கிட்டையும் ஆரிக்கிட்டையும் நந்து அல்ல நம்ம வேறி வேற பார்த்தீங்கன்னா மூஞ்சிலே அடி வாங்குறாரு. நம்ம மிக்சி மூக்கு கையெல்லாம் விட்டு ஆட்டுறா. ஆமாம் என்னப்பா ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது என்ன தெரியல, நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தா, ஆனால் இன்றைக்கி தான் இப்படி இருக்கான்னு சொன்னோன்னே என்ன ஆச்சுன்னு நம்ம சின்சான்னு கேட்க, எனக்கு தெரியல, நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தா, ஆனால் இன்றைக்கி தான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன், ஏன்னு தெரியலன்னு சொல்லின்னு இருக்கும்போது அவர் ரொம்ப பயங்கரமாக வெறி பிடிச்ச மாதிரி நடந்துன்னு இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் ரேமனோட ஆடு காட்டுது. அது நம்ம ஈமாவாரி என்ன பண்ணுறான்னா போய் அந்த சிவத்தை, அதாவது அந்த டிவியை சுரண்ட ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து நம்ம மிக்சிக்கு ஐடியா வருது. ஆமாம் நேற்று இவர் ராமன் சாப்பிட்டான்னு சொன்னோன்னே அது கொஞ்சம் தான் சாப்பிட்டா, அதுக்கு இந்த மாதிரி இருக்கான். இன்னும் இது ஆமாம் அவள் ராமன் சாப்பிட்டாலே நம்ம சின்சான் வேற ஷாக் ஆகி கேட்குறான். உடனே ஐயோ அது ரொம்ப கெட்ட பொருளுமான்னு சொல்லி மாதிரி ராமனில் சாப்பிட்டா என்னடா ஆச்சு. அப்போ நம்ம ஹாரி சொல்ல ஆரம்பிக்கிறா, என்ன மிக்சி வச்சு குழந்தைய போய் ராமன் கொடுத்துருக்கியா, இந்த வயசில் அவள் சாப்பிட்ற பொருள்னு சொல்லி இல்லை அவள் கொஞ்சமாக தான் சாப்பிட்டான்னு சொன்னோன்னே உடனே வாங்க நம்ம இந்த இடத்த விட்டு லேனாக்காவே பார்க்கணும்னு சொன்னோன்னே யார்ப்பா அந்த லேனான்னு நம்ம மிக்சியும் ஹாரியும் சொல்ல கேட்க அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம லேனா வீட்டில் கட்டுறாங்க. லேனா வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லேனா பார்த்தீங்கன்னா நம்ம ஈமாவரியை செக் பண்ணுறோம். ஆமாம் இவ கண்டிப்பாக அதை தான் சாப்பிட்ருக்கா, அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொன்னேன். ஆமாம் அப்போ உடனே இவங்களுக்கு சரி பண்ணுன்னு சொன்னேன். இல்லை எனக்கு இது குணப்படுத்துகிற மருந்துலாம் தெரியாது, அதை தான் நான் ட்ரை பண்ணி இருந்துக்குன்னு சொல்லுவேன். அப்போ நீ ரேமன் டாக்டர்னா இல்லையா, அப்போ எதுக்கு நான் உன்னை பார்க்கறதுக்கு வந்தேன்னு சொல்லும்போது என்னது நான் டாக்டரான்னு சொல்லும்போது ஆமாம் சின்சான் அப்படி தான் சொன்னான்னு இவங்க திரும்பி பார்க்கும்போது சின்சானையும் காணும், காஸ்கா பை டிஃபன் பாஸையும் காணும். அப்போ நம்ம குரு அதாவது நம்ம மாஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அவருக்கு சைகை வேலை இது பண்ணியிருக்காரு. அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம பிளாக் பேண்டா ரெஸ்டாரண்ட்டில் காட்டுறாங்க. அவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சின்சானும் நம்ம காசுக்கா பை டிஃபன் பாஸும் இருக்காங்க. இப்போ எப்படிப்பா இது உள்ளே போகிறது, அதுக்கான மருந்து எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லும்போது அதுதான் தெரியலையே, ஐயோ அவ்வளோதான்ப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சின்சான் என்ன பண்ணுறான்னா காசுக்கா பை டிஃபன் பாஸ் ஐட்டின்னு அந்த பிளாக் பேண்டா ரெஸ்டாரண்ட்டோட பேக்கெட்டில் நிற்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் செக்யூரிட்டியோட ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ எப்படிப்பா நம்ம போகிறதுன்னு சொல்லி இருக்கும்போது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு மறுபடியும் ஐடியா கொடுக்குறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்க ட்ரைனேஜ் வழி, அதாவது அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியேற்ற தண்ணி, அதாவது நாற்று பூச்ச தண்ணி வழியா இவங்க உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. டேய் ஆதாரத்தை கண்டுபிடிக்க எங்கன்னா எது வழியெல்லாம் இட்டுன்னு வர இவங்க எல்லாம் புலம்பிக்கினே அந்த ட்ரைனேஜ் வழியா உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சின்சானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரு வழியாக ஃபேக்ட்ரி உள்ள போயிட்டாங்க. ஃபேக்ட்ரியில் போயிடணும்னு நம்ம நேனி புத்திசாலித்தனமா நம்ம கசமா கிட்ட ஒரு ஃபோன் இருக்கும், அந்த ஃபோனை குர்றான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் அப்படி அங்கே இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது டான் பேண்டா என்ன பண்ணுறான்னா அவனோட சுண்டு விரல் டெக்னிக் வச்சு அந்த மாவெல்லாம் நூடுல்ஸ் மாவு மேலே பண்ணுறான். அது பட்டோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நூடுல்ஸ் மாதிரி வந்துடுது. இது எப்பறம் இதான் உங்களோட சீக்ரெட்டாடான்னு சொல்லும்போது அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க ஸ்மெல் கூட பண்ணக்கூடாதுன்னு அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டு தான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சின்சானா அவங்க ஃப்ரெண்ட்ஸை வீடியோ எடுத்துன்னு இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட மாவு போட்ட டேபிள் இருக்குது. ஆனால் அந்த டேபிள் எல்லாம் இவனே ஒரு ஆளாக சமாளிக்க முடியுமா, அதாவது இவனே எல்லா நேரத்துக்கும் பண்ண முடியுமா, அதாவது இவன் ஒரு ரோபோட் செஞ்சு வச்சிருக்கான். அந்த ரோபோட்டும் அங்கே இருக்க எல்லா மாவையும் அதே போல் இவன் எப்படி சுண்டு வரல பண்ணுறாலும் அதே போல் அதுவும் ஒரு சுண்டு வரல ட்ரை பண்ணி அங்கே இருக்க எல்லா டேபிளையும் இருக்க மாவை நூடுல்ஸ் ஆகுது. சரி இதை டெஸ்ட் பண்ணோன்னு அங்கே ஏற்கனவே ராமன் சாப்பிட்டு அடிட்டான அவனை இட்டின்னு வந்து மறுபடியும் இதை சாப்பிட வைக்கிறாங்க. அதை சாப்பிட்டு இன்னும் ரொம்ப கோவத்தோட கத்த ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி கொடூரமாக பண்ணின்னு இருக்காங்கன்னு நம்ம கசாமாவும் நம்ம சின்சான் ஃப்ரெண்ட்ஸும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துன்னு இருக்காங்க. அப்போ டான் பேண்டா அந்த மிஷினை கூப்பிட்டு ஆரம்பின்னு சொன்னோன்னே அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒளிஞ்சிருக்க மாதிரி ஏகப்பட்ட பொம்மைங்க வருது. அந்த பொம்மை அதாவது ஒரு டார்கெட் மாதிரி மனுஷங்களை வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதை எல்லாத்தையும் இது அட்டாக் பண்ணி இது ஒன்றும் சாதாரணமாக உருவாக்கலை, எல்லாத்துக்கும் தான் உருவாக்கி இருக்குன்னு சொல்லும்போது இதெல்லாம் வீடியோ பிடிச்சி இது நம்மளுக்கு போதுமான ஆதாரமாக இருக்கும், இதை நம்ம வெளிக்காட்டினா நம்ம இந்த பிளாக் பேண்டா ரெஸ்டாரண்ட்டை மூடிடலான்னு சொல்லிங்கன்னு இருக்கும்போது சரி வாங்க இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. 1-2 மூவ்ஸ், அதாவது இவங்க பயிற்சி எடுத்த மாதிரி எல்லாரும் நகர்ந்து போயின்னு இருக்காங்க. அப்படி ஒரு வாட்டி போகும்போது நம்ம மசா பார்த்தீங்கன்னா வசமா டான் பேண்டா கிட்டே மாட்டிக்கிறேன். ஏன்னா இவன் பயிற்சியில் ஒன்று கூட செலக்ட் ஆகிருக்க மாட்டான்ல, அதனாலேயும் மாட்டிக்கிறான். மாட்டினோட என்ன பசங்களா என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துலன்னு சொல்லும்போது அப்போ டான் பேண்டா நம்ம மசாவை தூக்கும் போது அப்போ மசா பார்த்தீங்கன்னா வாய்
வாயிலேயே நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லின்னு இருக்கும்போது எல்லாத்தையும் சொல்லிடுறான். கசமப்பு தான் என் ஃபோனில் வீடியோ எடுத்தான், நான் எதுவும் பண்ணல, நான் பச்சை குழந்தையான்னு அவன் வேற அபூர்வால மாறிட்டான். ஐயோ வீடியோலாம் எடுத்துருக்கீங்களான்னு சொல்லும்போது, டே மசா பையில உனக்கு என்னடா தைரியம் தான் இந்த மாதிரி சொல்லி போட்டு கொடுப்பேன் நம்ம நேனி கத்த, இதுக்கு தான் இங்கே வந்தீங்களான்னு சொல்லும்போது, நல்ல பையன் கரெக்டாக சொல்லிட்டான்னு சொன்னோன்னே சரி ஒழுங்கு மாதிரியாக ஃபோனை கொடுத்துருங்கன்னு சொன்னோன்னே, அப்போ நம்ம மசாவை பார்த்தீங்கன்னா சரி நம்ம கசாவை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அக்ரிமெண்ட் வரான். சரி உங்களுக்கு இந்த ஃபோன் நான் தந்துடுறேன், அதே போல் நம்ம மசாவை நீங்கள் தந்துடணும் ஓகேவான்னு சொன்னோன்னே, அவ்வளோதானே சரி இதுக்கெல்லாம் யார் கவலைப்படுறது, இந்த மசாவை தானே நான் ஃபோனை தூக்கி போடும்போதே நீங்கள் மசாவை தூக்கி போடணும்னு சொன்னேன், அவ்வளோதானே தூக்கி போடுறேன்னு 2 பேரும் வானத்தில் பறகுறாங்க. நம்ம மசாவும் ஃபோனும் வானத்தில் பறகுது. அந்த நேரத்துக்கு நம்ம லேனா தாறுமாறாக என்ட்ரி கொடுக்குறா. நம்ம மசாவையும் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் ஃபோனையும் பிடிக்காரா, பிடிச்சி மாதம் என்ட்ரி இது போதும் பசங்களா வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு அந்த இடத்த விட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஒரு பால் மாதிரி மாதிரி அந்த இடத்த விட்டு சும்மா ஜங்குன்னு குதிச்சு உடனே அந்த இடத்த விட்டு வந்ததும் தெரில போனதும் தெரில மாதிரி அந்த இடத்த விட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க அந்த பிளாக் ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வந்து இந்த ஆதாரப்போ இதை வச்சு மக்கள் எல்லாம் நம்ம பக்கம் பேச ஆரம்பித்தானே, இவங்க அங்கே சாப்பிட்டு ராமன் சாப்பிட்டு மக்கள்கிட்டே போய் இதை பாருங்க ராமனில் என்னென்ன தப்பு நடக்குதுன்னு பாருங்க சொல்லும்போது அதெல்லாம் அவங்க கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராமன் சாப்பிட்டவங்களே இவங்களை வந்து அவ்வளோ இருந்தால் ராமனை பற்றி எப்படி பேசுகிறேன், இல்லை நான் உண்மையாக தான் சொல்கிறேன்னு சொல்லி இருக்கும்போது, ஆனால் அந்த அங்கே இருக்க மக்கள் எல்லாம் இவங்கள ரொம்ப திட்டிட்டு இவங்களை தாக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேண்ட் ஆளுங்களும் வந்துடுறாங்க. வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா நம்ம லேனாவை சும்மா விடுவாங்களா, நம்ம லேனாவும் நம்ம சின்சானும் அதுதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேனி கசாமா போச்சான் நம்ம சின்சான் எல்லாருமே பூந்து வேற லெவலில் சண்டை போட்டுன்னு இருக்காங்க. ஆனால் நம்ம மசா மட்டும் பயந்துக்கின்னு உட்காந்துன்னு இருக்கா. இதில் நம்ம லேனா ஃபைட்டு சின்சான ஃபைட்டு இன்னும் கொலமாசு இருக்கும். நம்ம லேனா ஒரு படி போய் அந்த ரவுண்ட் ஷேப் ஆகி எல்லாரையும் போட்டு குமுக்குவா. இதை நானே பண்ணுவேன்னு நம்ம சின்சானை அதே பண்ணி அங்கே இருக்க இன்னொருத்தனை அசால்ட்டாக தாக்குறான். இவன் எப்படி இதை பண்ணான்னு நம்ம லேனா அந்த இடத்துக்கு பார்த்துன்னு இருக்கான். அப்படி சண்டை போட்டுக்கும்போது சரி வாங்க இந்த இடத்த விட்டு போயிடலாம், நிறைய பேர் வராங்கன்னு எல்லோரும் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆரிய மிக்ஸியும் நம்ம மாஸ்டரும் எல்லோரும் ஒன்று சேர்றாங்க. அந்த இடத்துக்கு அவங்க வந்தது மட்டும் இல்லாமல் அப்போ பார்த்தீங்கன்னா லாங்கில் நம்ம பிளாக் பேண்டா அதாவது டான் பேண்டாவும் வில்லனும் அவங்க ஆளுங்களும் வராங்க. அதை பார்த்து நம்ம மாஸ்டர் என்ன பண்ணுறான்னா மறுபும் மிளகா பொடியை அந்த இடத்துல தூவிட்டு அங்கே கட் பண்ணி அப்படி பேசும்போது நம்ம லேனா கேட்குறான் எனக்கு அந்த 9வது ஸ்டேஜை சொல்லுங்கன்னு சொன்னோன்னே சரி வாங்க நான் சொல்கிறேன்னு எல்லோரும் வெளியே எடுத்துன்னு போய் காட்டுறாங்க. அது கார்டனில் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டரு 9வது லெவல் என்னன்னு சொல்லி காட்டுறாரு. அது பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னென்னு ஆர்வமாக பார்த்தா நம்ம சின்சான் எப்போவுமே செய்கிறது தான் அந்த பொண்ணு செய்கிறா. அதாவதுங்க புரி டான்ஸு அதை ஆடி நம்ம மாஸ்டர்கிட்ட 9வது லெவல் முடித்த மாதிரி இது பண்ணுறா. அதை பார்த்தோன்னே இவ்வளோ தானே, இதை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே நம்ம சின்சான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது ஏதோ இங்கே தான்டா பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் அந்த புரி டான்ஸ் ஆட காமிக்க அவ்வளோ அந்த பொண்ணுலேருந்து எல்லாருமே மாஸ்டரும் ஷாக்காகி நீங்கள் 9வது லெவல் முடிச்சுட்டேன்னு நம்ம சின்சானுக்கு 9வது லெவல் காட்டுறாங்க. எல்லாரும் சைனாக்கு போகலான்னு இருக்கும்போது அந்த நேரத்துக்கு நம்ம மசா அழுதுங்கன்னே சொல்கிறான் நான் வரல, ஏன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா கும்ஃபு கூட எனக்கு சுத்தமாக தெரியாது. நேற்று வந்த சின்சான் அவனையும் 9 ஸ்டேஜ் முடிச்சிட்டான், ஆனால் நான் இன்னும் ஒரு ஸ்டேஜ் கூட முடிக்கல. கவலைப்படாத மசா, நம்ம காசு காப்பாற்ற தான் போகிறேன்னு சொன்னோன்னே இல்லை நான் ஒரு சின்ன பையன், என்னால் எதுவும் முடியாது, நான் ஒரு தோத்தாங்கோலின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக அழுதுகினே ஓட ஆரம்பிக்கிறான். இவன் ஓடி போயின்னு இருக்கும்போது எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வராங்க. அதுக்கு காஃப் பேக்கை வச்சுக்கின்னு அப்படி அவங்க வந்து இருக்கும்போது மிக்ஸின்னு ஒரு குரலை கொடுக்குறாங்க. அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு ஆண்டியும் கருவலையும் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்லேருந்து கன்று எடுக்கிறாங்க, ஒரு லான்ச்சர் எடுக்கிறாங்க, கன் லான்ச்சரு. அது எடுத்தவொன்னே சுட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா குண்டு வரும் பார்த்தா அங்கே நூடுல்ஸ் அதாவது ரேமனாக வருது. அதுலேயும் ஒரு வாட்டி சுட்டு நம்ம ஆரியோட தலையிலே ஒன்று வைப்பாங்க. பார்க்க பொண்ணு மாதிரியே பொண்ணோட ஹாஸ்டல் வந்துடும். அதை பார்த்து அப்பா இப்போ நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, ஒழுங்கு மாதிரியாக ஓடுங்கடான்னு எல்லோரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க வீட்டுள்ள தலை தெரிச்சு ஓடி போட்டுக்கும்போது மிக்ஸி யோசிக்கணும், டே நீங்கள் என்னடா பண்ணுறீங்க, ஒழுங்கு மரியாதை எங்கள் கூட வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லி பிளாக் பேண்டா ரெஸ்டாரண்ட்டு சாப்பிடுங்கன்னு அவங்க
இவங்களுக்கு கன்று வச்சு சுட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கன்னுலேயே புல்லட் இல்லை, அந்த ரேமனுக்கான பொருள் தான் வருது. அதாவது இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரேமனை வச்சு தான் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபன்னு கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இந்த சண்டை எப்பா நான் இங்கே நூடுல்ஸ் வச்சுருக்கேன் இதில் போடுங்கன்னு ரேமனை நம்ம சின்சான் வேறு கேட்க, அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் தலை தெரிச்சு ஓடின்னு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கிறோம் மிக்சியும் வகையாக நம்ம சின்சானியும் அவங்க மம்மியும் ஹாரியும் பிடிச்சிடறாங்க. அப்போ கண்ணை வச்சு சுடும்போது நான் இருக்கண்டா வெள்ளை புலின்னு நம்ம அந்த இடத்துக்கு நம்ம ஷீரோ வந்து அவங்கள பாதுகாக்குது. இவங்க இந்த மாதிரி தலை தெரிச்சுன்னு ஓடின்னு இருக்கும்போது அந்த நேரத்துக்கு நம்ம சின்சான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கபோர்டில் போய் எதையும் தேடின்னு இருக்கான். இந்த நேரத்தில் என்ன பண்ணுற வாடா போலான்னு எல்லாரும் அந்த இடத்த விட்டு, அதாவது அந்த வீட்டை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வீட்டை விட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெளியே ஓட பார்த்தா அங்கேயும் நிறையா பேர் ரேமனுக்கான ஆளுங்க இவங்களை பிடிக்கணும்னு ரொம்ப முன்முறமாக இருக்காங்க. இவங்கள துரத்தினே வராங்க. அப்படி துரத்தின்னு வரும்போது இவங்க கடைசியாக ஒரு முட்டு சந்தில் வந்து மாட்டுறாங்க. இவங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க, கன்னை வச்சு சுட தயாராக இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்சானோ அந்த லேனா பொண்ணும் புரி புரி டான்ஸை வச்சு அவங்கள கவுத்து இருக்கிறாங்க. அதாவது அவங்கள மயக்கடைய வச்சுறாங்க. மயக்கடைய வச்சோன்னே அங்கே இருக்க செவுர் மேலே ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கூட்டம் அதிக பேர் வரனால நம்ம இந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவர் என்ன எடுக்கிறான்னா, நீங்கள் போங்க நான் இங்கேருந்து இவங்களை கவனிச்சிக்கிறேன்னு நம்ம மாஸ்டர் லேனா கிட்ட சொன்னேன். இல்லை மாஸ்டர் இல்லை எனக்கு ஏதாவது நீ போன்னு சொன்னோன்னே மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் குதிக்கிறாரு. குதிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அங்கே கட் பண்ணி நம்ம சின்சான் ஃபேமிலியை தான் கட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு புதர்வெல்லேருந்து வெளியே வர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா லேனா சொல்ல ஆரம்பிக்கிறா, இடத்துல உறைஞ்சி போய் நிற்கிறான். இதோட சொல்லவும் அதோட இந்த பார்ட் 2க்கான வீடியோ எக்ஸ்பிளைனிங் புரியுது. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம தமிழ் செக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்ருங்க. சரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.